குளிர்ச்சியான காரணத்தாலும் வளர்ந்து வரும் சந்தேகத்தாலும் குறிக்கப்பட்ட ஒரு வயதில் ஒரு இளைஞன் மிகுந்த ஆர்வத்துடன் பிரசங்கிக்கத் தொடங்கினார். மக்கள் கேட்பதை நிறுத்திவிடுவார்கள். மைக்ரோஃபோன் இல்லை, சமூக ஊடகங்கள் இல்லை, புகழுக்கான ஆசை இல்லை. அவரது கைகளில் ஒரு பைபிள் மற்றும் அவரது இதயத்தில் நெருப்பு. அவரது பெயர் சார்லஸ் ஹேடன் ஸ்பர்ஜன். அவர் தனது 16 வயதில் பிரசங்கிக்கத் தொடங்கினார். வெறும் 19 வயதில் அவர் ஏற்கனவே மேய்ப்பராக இருந்தார். ஆனால் இந்த மனிதனை இயக்கியது அவரது பார்வையாளர்களின் அளவு அல்ல, ஆனால் அவரது நம்பிக்கையின் ஆழம். இயேசு கிறிஸ்து பாவிகளை இரட்சிக்கிறார். ஸ்பர்ஜன் வெறும் ஒரு திறமையான பேச்சாளர் இல்லை. அவர் துக்கம், பிரார்த்தனை மற்றும் அசைக்க முடியாத நம்பிக்கையின் மனிதர். அவரது ஊழியம் மறுமலர்ச்சியால் குறிக்கப்பட்டது, ஆனால் துன்பங்களாலும் குறிக்கப்பட்டது. அவர் மனச்சோர்வுடன் போராடினார், கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டார். பைபிள் சத்தியத்திற்கு விசுவாசமாக இருந்ததால் நண்பர்களை இழந்தார். இன்று அவர் இறந்து 130 ஆண்டுகளுக்கும் மேலாக அவரது சொற்பொழிவுகள் இன்னும் உலகம் முழுவதும் வாசிக்கப்படுகின்றன. சாதாரணமாக தோன்றிய இந்த மனிதனை காலமற்ற குரலாக மாற்றியது எது? இந்த வீடியோவில் நாம் ஸ்பர்ஜனின் வாழ்க்கையில் மூழ்கி முழுமையாக சரணடைந்த இதயத்துடன் கடவுள் என்ன செய்ய முடியும் என்பதை கண்டுபிடிப்போம். எப்போது? மனச்சோர்வு அவரது குரலை கிட்டத்தட்ட அமைதிப்படுத்தியது. ஸ்பர்ஜன் எப்படியும் பிரார்த்தனை செய்யவும் பிரசங்கிக்கவும் தேர்வு செய்தார். கடவுள் உங்கள் பலவீனங்களை பலமாக மாற்ற முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இறுதி வரை என்னுடன் இருங்கள் மற்றும் கருத்து தெரிவிக்கவும். ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்கள். சார்லஸ் ஹேடன் ஸ்பர்ஜன் ஜூன் 19, 1834 அன்று இங்கிலாந்தின் எசெக்ஸ், கெல்வினில் ஒரு ஆழ்ந்த கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தார். அவரது தாத்தா ஒரு பாப்டிஸ்ட் போதகர் மற்றும் அவரது தாயார் ஒரு தெய்வீக பெண். அவர் தொடர்ந்து தனது மகனுக்காக பிரார்த்தனை செய்தார். அவர் புத்தகங்கள், சொற்பொழிவுகள் மற்றும் பிரார்த்தனைகளால் சூழப்பட்டு வளர்ந்தார். சிறு வயதிலிருந்தே ஸ்பர்ஜன் கடவுளுடைய வார்த்தையில் ஆர்வம் காட்டினார். மிகச்சிறிய வயதிலேயே படிக்க கற்றுக்கொள்வதும் கற்றுக்கொள்ள ஆர்வமுள்ள மனதை காண்பிப்பதும் ஆகும். இருப்பினும் அவரது தனிப்பட்ட மாற்றம் உடனடியாக நடக்கவில்லை. அவர் தனது டீனேஜ் ஆண்டுகளில் சந்தேகத்துடனும் பாவத்தின் சுமையுடனும் போராடினார். 15 வயதில் அவர் ஆழ்ந்த ஆன்மீக நெருக்கடியை சந்தித்தார். அவர் தொலைந்து போனதாக உணர்ந்தார், நித்திய கண்டனத்திற்கு அஞ்சினார், மேலும் அமைதியை தீவிரமாக நாடினார். ஜனவரி 6, 1850 அன்று குளிர்ந்த மற்றும் பனிப்பொழிவு நிறைந்த இரவில் புயல் காரணமாக அவர் வழக்கமாக கலந்து கொள்ளும் தேவாலயத்தை அடைவதை தடுத்தார். எனவே அவர் கோல்செஸ்டரில் உள்ள ஒரு சிறிய மெதடிஸ்ட் தேவாலயத்திற்குள் நுழைந்தார். அங்கு அவர் ஒரு எளிய சப்தத்தை கேட்டார். ஏசாயா 45:22 என்னை பாருங்கள், நீங்கள் இரட்சிக்கப்படுவீர்கள். அந்த செய்தி அவரது இதயத்தை ஆழமாக தொட்டது. அந்த நேரத்தில் மேகம் மறைந்து சூரியன் பிரகாசிக்கத் தொடங்கியது என்று ஸ்பர்ஜன் பின்னர் கூறினார். அவர் புதிய பிறப்பை அனுபவித்தார். அதன் பிறகு அவரது வாழ்க்கை தீவிரமாக மாறியது. தனது மத மாற்றத்திற்கு பிறகு ஸ்பர்ஜன் சிறு வயதிலிருந்தே தனது பிரசங்க திறன்களை பயிற்றுவித்து பைபிளை படிப்பதில் தீவிரமாக தன்னை அர்ப்பணித்தார். 16 வயதில் அவர் ஏற்கனவே சிறிய குழுக்களுக்கும் 17 பேரால் பெரிய சபைகளுக்கும் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். ஸ்பர்ஜன் தனது வாழ்க்கையை ஆழப்படுத்த ஒரு பாப்டிஸ்ட் செமினரியில் சேர்ந்தார் படிப்பு. ஆனால் அவரது மோசமான உடல்நிலை அவரை தற்காலிகமாக இடைநிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஆயினும் கூட அவரது உறுதி ஒருபோதும் மங்கவில்லை. கடவுள் அவரை அழைத்த ஊழியத்திற்கு அவர் தொடர்ந்து தயாராகி கொண்டிருந்தார். 19 வயதில் சார்லஸ் ஸ்பர்ஜன் லண்டனில் உள்ள ஒரு தேவாலயத்திற்கு தனது முதல் அதிகாரப்பூர்வ அழைப்பை பெற்றார். நியூ பார்க் ஸ்ட்ரீட் சேப்பல், ஒரு பாரம்பரிய மற்றும் மிகவும் பழைய பாப்டிஸ்ட் சபை வீழ்ச்சியடைந்தது.
தனது இளம் வயது இருந்த போதிலும் அவர் அழைப்பை பணிவுடனும் நம்பிக்கையுடனும் ஏற்றுக்கொண்டார். கடவுள் வழிநடத்துகிறார் என்பதை அறிந்த அவரது பிரசங்கம் விரைவில் கவனத்தை ஈர்த்தது. ஸ்பர்ஜன் தைரியமாகவும் துடிப்புடனும் இருந்தார். வேதத்தில் அடித்தளமாக இருந்தார் மற்றும் ஆழ்ந்த சுவிசேஷ ஆர்வத்தால் உந்தப்பட்டார். அவரது சொற்பொழிவுகள் இயேசுவின் மீது நம்பிக்கை வைப்பதன் மூலம் கருணை, மனந்திரும்புதல் மற்றும் இரட்சிப்பை வலியுறுத்தின. இது அவரது காலத்திற்கு அரிதாக இருந்தது. சிறிய தேவாலயம் விரைவாக அதன் தூண்களை நிரப்பிவிட்டது. மேலும் இளம் போதகரின் பேச்சை கேட்க மக்கள் கதவுகளை திரட்டினர். அவரது புகழ் விரைவாக பரவியது. பத்திரிகைகளின் கவனத்தை ஈர்த்தது. இது சில நேரங்களில் அவரை பாராட்டியது, மற்ற நேரங்களில் அவரை கடுமையாக விமர்சித்தது. ஸ்பர்ஜன் வெளியிலிருந்து மட்டுமல்லாமல் உள்ளே இருந்தும் எதிர்ப்பை எதிர்கொண்டார். சில அவரது இளமை, அவரது மதமாற்ற அனுபவம் மற்றும் அவரது தீவிரமான பாணி குறித்து பாரம்பரிய உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினர். ஆனாலும் தேவனுடைய வழிநடத்துதலிலும் அவருடைய வார்த்தையின் வல்லமையிலும் நம்பிக்கையாயிருந்து நிலைத்திருந்தான். அதைத் தொடர்ந்து வந்த ஆண்டுகளில் ஒரு காலத்தில் கிட்டத்தட்ட காலியாக இருந்த நியூ பார்க் ஸ்ட்ரீட் தேவாலயத்தால் வளர்ந்து வரும் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. வாராந்திர சேவைகளில் பங்கேற்பது மொத்தம் 10,000 பேரை எட்டியது. மேலும் சுற்றியுள்ள தெருக்கள் கடந்து செல்ல முடியாதவையாக மாறின. 1858 ஆம் ஆண்டில் தேவாலயத்தை விரிவுபடுத்த முயற்சி செய்யப்பட்டது. ஆனால் விரைவில் மிகப்பெரிய இடம் தேவை என்பது தெளிவாகியது. 1861 ஆம் ஆண்டில் 12,000 பேர் வரை தங்கக்கூடிய ஒரு பெரிய தேவாலயமான நியூவிங்டனில் பெருநகர கூடாரத்தை கட்டுவதற்கு அமைச்சகம் வழிவகுத்தது. இது விரைவில் இங்கிலாந்தின் மிகப்பெரிய புராட்டஸ்டன்ட் தேவாலயமாக மாறியது. அப்படியிருந்தும் ஒவ்வொரு 3 மாதங்களுக்கும் ஸ்பர்ஜன் அந்த நேரத்தில் சேவைகளில் கலந்து கொண்டவர்களை வீட்டிலேயே இருக்குமாறு கேட்பார். இதனால் மற்றவர்கள் வந்து வார்த்தையை கேட்க முடியும். அங்கு ஸ்பர்ஜன் பசியுள்ள கூட்டத்திற்கு பிரசங்கம் செய்தார். ஆனால் சமூக திட்டங்கள், அனாதை இல்லங்கள், பள்ளிகள் மற்றும் ஏழைகளை பராமரிப்பதற்கும் தலைமை தாங்கினார். அவர் ஊழியத்தை பிரசங்கமாக மட்டுமல்லாமல் கிறிஸ்தவ அன்பின் நடைமுறை செயல்பாடு, புதிய போதகர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக போதகர் கல்லூரியையும் நிறுவினார். விவிலிய வெளிப்பாடுகள் மற்றும் பக்தி வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். லண்டனில் அவரது அமைச்சகம் விக்டோரியன் மறுமலர்ச்சியின் அடையாளமாக மாறியது. வளர்ந்து வரும் பகுத்தறிவுவாதம் மற்றும் தார்மீக வீழ்ச்சியின் போது நம்பிக்கையின் சுடர் மீண்டும் எரிந்தது. அவரது வெளிப்படையான வெற்றி இருந்த போதிலும் ஸ்பர்ஜனின் தனிப்பட்ட வாழ்க்கை கடுமையான சவால்களால் குறிக்கப்பட்டது. அவர் தொடர்ந்து கீழ்வாதம் மற்றும் நரம்பு முறிவு உள்ளிட்ட உடல்நல பிரச்சினைகளால் அவதிப்பட்டார். இது அவரை ஊழியத்திலிருந்து ஓய்வு எடுக்கவும் நீண்ட கால மீட்பை தாங்கவும் கட்டாயப்படுத்தியது. ஆழ்ந்த மனச்சோர்வுடனான அவரது போராட்டம் இன்னும் கடினமாக இருந்தது. அந்த நேரத்தில் அரிதாகவே வெளிப்படையாக விவாதிக்கப்பட்ட ஒரு விஷயம், ஸ்பர்ஜன் தனது இருண்ட இரவுகள் மற்றும் அவரது ஆன்மாவின் எடையின் கீழ் நசுக்கப்பட்ட உணர்வு பற்றி பேசினார். அவர் கடிதங்களையும் பிரதிபலிப்புகளையும் எழுதினார். அவை மனித துன்பங்களுக்கு ஒரு அசாதாரண உணர்திறனை வெளிப்படுத்தின. பல்வேறு தருணங்களில் அவர் ஊழியத்திலிருந்து விலகுவதை கூட கருத்தில் கொண்டார். ஆனால் அவரது உறுதியான நம்பிக்கையும் அவரது மனைவி சுசானாவின் ஆதரவும் அவருக்கு உதவுவதில் அவசியம். தொடருங்கள். கூடுதலாக ஸ்பர்ஜன் 1856 இல் ஒரு பொது சோகத்தை எதிர்கொண்டார். ஒரு தேவாலய சேவையின் போது யாரோ ஒருவர் நெருப்பு என்று கூச்சலிட்டனர். இதனால் பீதி ஏற்பட்டு வெளியேறும் அவசரத்தில் 7 பேர் இறந்தனர். இந்த நிகழ்வு அவரை ஆழமாக காயப்படுத்தியது. இது நீண்டகால சந்தேகத்திற்கும் துக்கத்திற்கும் வழிவகுத்தது. வீட்டில் அவர் தனது வாழ்நாள் முழுவதும் ஒரு முக்கியமான ஆதரவாக இருந்த சுசன்னா டாம்சனுடன் அர்ப்பணிப்பு மற்றும் திடமான திருமணத்தை கொண்டிருந்தார்.
அவர்களுக்கு பல குழந்தைகள் இருந்தனர். ஆனால் குழந்தை பருவத்தில் சிலரை இழந்தனர். இது அவரது தனிப்பட்ட வருத்தத்தை அதிகரித்தது. இந்த கஷ்டங்கள் இருந்த போதிலும் ஸ்பர்ஜன் தனது வாழ்க்கையை ஒருபோதும் மறைக்கவில்லை. பாதிப்புகள். துன்பத்தில் இருந்த மற்றவர்களை ஊக்குவிக்க அவர் தனது அனுபவங்களை பயன்படுத்தினார். நம்பிக்கை வலியை அகற்றாது, ஆனால் அதை தாங்கும் வலிமையை தருகிறது என்பதை காட்டுகிறது. அவரது வாழ்க்கை கடவுளின் நீடித்த கிருபைக்கு ஒரு உண்மையான சான்றாக இருந்தது. இது போராட்டத்தை தடுக்காது, ஆனால் நம்பிக்கையாளர் புயல்களின் மத்தியிலும் விடாமுயற்சியுடன் இருக்க உதவுகிறது. தீவிரமான இறையியல் விவாதத்தின் போது ஸ்பர்ஜன் வாழ்ந்தார். 19ஆம் நூற்றாண்டு அறிவியல் முன்னேற்றங்கள், பைபிள் வாசிப்பதற்கான புதிய விமர்சன முறைகள் மற்றும் இறையியல் தாராளவாதத்தின் எழுச்சி ஆகியவற்றை கொண்டு வந்தது. இது வேதத்தின் உத்வேகத்தையும் கிறிஸ்துவின் தெய்வீகத்தையும் கேள்வி எழுப்பியது. தனது சீர்திருத்த நம்பிக்கைகளில் உறுதியாக இருந்த ஸ்பர்ஜன் சில பாப்டிஸ்ட் தேவாலயங்களிடையே நம்பிக்கையின் வீழ்ச்சியை அவர் அழைத்ததை கண்டிக்க தயங்கவில்லை. அவரது பார்வையில் பைபிளின் அதிகாரத்தை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் நவீன கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதற்கு எதிராக அவர் பேசினார். இந்த நிலைப்பாடு ஒரு செலவில் வந்தது. 1887ஆம் ஆண்டில் பல வருட மோதல்களுக்குப் பிறகு கிரேட் பிரிட்டனின் பேப்டிஸ்ட் யூனியனில் இருந்து அவர் முறையாக விலக்கப்பட்டார். ஏனெனில் அவர் பிரிட்டிஷாருக்குள் தாராளவாத போக்கை எதிர்த்தார். ஸ்பர்ஜன் இருப்பினும் அவர் சோலோஸ் ஸ்கிரிப்ட்ரா என்று அழைத்ததில் உறுதியாக இருந்தார். அவரது சொற்பொழிவுகள் மற்றும் எழுத்துக்கள் கடவுளின் முழுமையான இறையாண்மை, மனிதனின் மொத்த சீரழிவு, தவிர்க்க முடியாத கருணை மற்றும் சீர்திருத்தப்பட்ட இறையியலின் முக்கிய தூண்களான புனிதர்களின் விடாமுயற்சி போன்ற கருப்பொருள்களை வலியுறுத்தின. போதகர் ஒரு புனிதமான வாழ்க்கையை வாழ வேண்டுமென்றும் ஒரு முன்மாதிரியாகவும் பரிந்து பேசுபவராகவும் இருக்க வேண்டுமென்றும் கலாச்சார அழுத்தங்களுக்கு ஒருபோதும் அடிபணியக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். ஸ்பர்ஜன் பத்திரிகை, புத்தகங்கள் மற்றும் போதகரின் கல்லூரியை பயன்படுத்தி தனது போதனைகளை பரப்பினார். இது வெறுமனே தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. இங்கிலாந்து, ஆனால் முழு உலகமும். அவரது தைரியமும் நம்பிக்கையும் ஒரு பழமைவாத மறுமலர்ச்சிக்கு வழிவகுத்தது. இது வரவிருக்கும் பல தலைமுறைகளை பாதித்தது. பிரசங்கத்திற்கு அப்பால் கிறிஸ்தவ ஊழியத்தை பற்றிய முழுமையான கண்ணோட்டத்தை ஸ்பர்ஜன் கொண்டிருந்தார். உண்மையான விசுவாசத்துடன் நடைமுறை வழிகளில் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தும் செயல்களும் இருக்க வேண்டும் என்பதை அவர் ஆரம்பத்தில் புரிந்து கொண்டார். நற்செய்தி இதயத்தையும் வாழ்க்கையையும் மாற்ற வேண்டும். இது நீதிக்கும் இரக்கத்திற்கும் வழிவகுக்கும் என்று ஸ்பர்ஜன் பிரசங்கித்தார். அவரை பொறுத்தவரை பிரசங்கித்து தேவைப்படுபவர்களை கவனித்துக் கொள்வது பிரிக்க முடியாதது. அவரது பிரசங்கங்கள் தனித்துவமான பண்புகளை கொண்டிருந்தன. சாதாரண மக்கள் அதை புரிந்து கொள்ளும் வகையில் எளிமை, விசுவாசிகளை வளர்ப்பதற்கான இறையியல் ஆழம் மற்றும் மனந்திரும்புதல் மற்றும் விசுவாசத்திற்கான அவசர அழைப்பு. ஆனால் அதையெல்லாம் நிலைநிறுத்தியது அவரது பிரார்த்தனை வாழ்க்கைதான். ஸ்பர்ஜன் கடவுளுடன் ஒற்றுமையுடன் தினமும் மணிக்கணக்கில் செலவிட்டார். மேலும் அவரது முழு ஊழியமும் அந்த நெருக்கத்தை பொறுத்தது என்று கூறினார். பிரசங்கத்தின் சக்தி மனிதனிடமிருந்து வரவில்லை, ஆனால் பரிசுத்த ஆவியிடமிருந்து வருகிறதென்று அவர் நம்பினார். அதற்காக அவர் ஆர்வத்துடன் ஜெபித்தார். அவரது முன்மாதிரி பலரை மதிக்க தூண்டியது. ஆன்மீக சக்தியின் உண்மையான ஆதாரமாக பிரார்த்தனை. கடினமான தருணங்களில் கூட பிரார்த்தனை அவரது அடைக்கலமாகவும் பலமாகவும் இருந்தது. சார்லஸ் ஸ்பர்ஜன் ஜனவரி 31, 1892 அன்று காலமானார். ஒரு நினைவு சின்ன பாரம்பரியத்தை விட்டுச் சென்றார். அவரது இறுதிச் சடங்கு ஆயிரக்கணக்கானவர்களை குவித்தது. மேலும் அவரது செல்வாக்கு தலைமுறைகளை தாண்டி உலகம் முழுவதும் பிரசங்கத்தையும் கிறிஸ்தவ வாழ்க்கையையும் வடிவமைத்தது. இன்று வரை அவரது பிரசங்கங்கள் வெளியிடப்பட்டு மொழிபெயர்க்கப்பட்டு
ஆய்வு செய்யப்படுகின்றன. ஏனெனில் அவை தொடர்ந்து விசுவாசிகளின் இதயங்களுடன் பேசுகின்றன. அவரது வாழ்க்கை விசுவாசம், தைரியம், பணிவு மற்றும் வார்த்தையின் மீதான ஆர்வத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு. என்ன ஸ்பர்ஜனிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியுமா? உண்மையான போராட்டங்களால் குறிக்கப்பட்ட ஒரு எளிய வாழ்க்கையை கடவுள் மக்கள் தொகையில் தாக்கத்தை ஏற்படுத்த பயன்படுத்த முடியும். பைபிளுக்கும் ஜெபத்திற்கும் அந்த விசுவாசமே உண்மையான ஊழியத்தின் இரகசியம். உண்மையான மகிமை கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதாகவும் நம்மை அல்ல, கடவுளின் கைகளில் கருவிகளாக இருக்கவும், எப்போதும் அவரது மகிமையையும் இழந்தவர்களின் நன்மையையும் நாடவும் அவரது கதை நம்மை ஊக்குவிக்கட்டும். மேலும் அவர் ஒருமுறை கூறியது போல், கடவுள் என்னை பயன்படுத்த வேண்டுமென்றும் அவருடைய மகிமைக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டுமென்றும் நான் பிரார்த்திக்கிறேன். அதுவே நமது பிரார்த்தனையாகவும் இருக்கட்டும் என்று பதிவிட்டுள்ளார். இந்த வீடியோவை நீங்கள் ரசித்திருந்தால் அவற்றில் ஒன்று இப்போது உங்கள் திரையில் தோன்றுவதை பாருங்கள். கடவுள் உங்கள் இதயத்துடன் இன்னும் ஆழமாக பேசட்டும். அடுத்த பாகத்தில் சந்திப்போம்.